வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அரைச்சி விட்ட நாட்டுக்கோழி குழம்பும் கேழ்வரகு களியும் தாங்க. வாங்க செய்யலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இந்த அதுக்கு மசாலாலாம் ரெடிமேட் மசாலா போடல. இன்றைக்கி நான் வீட்டில் இருந்து எல்லாமே எடுத்து அரைச்சி தான் வறுத்துட்டு அரைச்சி தான் போட போகிறேன். அதுக்கு ஒரு கைப்பிடி தனியாக, ஒரு 10 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, 3மே சமமாக எடுத்து வச்சுருக்கேங்க. அது எல்லாத்தையும் இந்த தனியா மிளகாவோட மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எண்ணெய் இல்லாமல் சும்மா ட்ரையாக வறுத்து எடுத்துட்டேங்க. கருகக்கூடாது. அதுதான் இது தனியாக. அதோடய 2 பட்டையும் ஒரு சின்ன இலையும், விரிஞ்சிக்கு போடுற இலையும் அதையும் போட்டு வறுத்துட்டேங்க. வறுத்துட்டு இது தனியாக ஆற வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா நல்லெண்ணெய், நாட்டுக்கோழிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டான்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் போட்டு சாம்பார் வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு தான் சாம்பார் வெங்காயம் ஒரு 10-15 சாம்பார் வெங்காயத்தை உரித்து அதோடையே போட்டு இது எண்ணெயோடு போட்டு ஒரு வதக்கிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, அதனால் ஒரு 10 முந்திரியை போட்டு அந்த வெங்காயத்தோடு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி வந்து நல்லா அரிஞ்சிட்டேங்க. ஏன்னா ஒரு நேரத்தில் தக்காளி உள்ள புழு இருக்கும், அதனால் நல்லா 4-5 துண்டாக அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெயில் போட்டு வதக்கினேன். இதையும் ஒரு பக்கமாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் களிக்கு ரெடி பண்ணேங்க. தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கட்டுன்ட்டு அதை வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் அறுத்து வச்சதை அரைச்சிட்டு இந்த தனியாக வெங்காயத்தை வதக்கணுங்கள, அதை தனியாக இந்த வரமிளகா, தனியா, சோம்பு, சீரகம் இதெல்லாம் வந்து தனியாக அரைச்சிட்டு பவுட்ரு பண்ணி அதை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டாங்க. அந்த வாசனைலாம் வெளில போயிடும். நம்ம செய்ய ஒரு 10 நிமிஷம் ஆகும்ன்ட்டு அதை மூடி வச்சுட்டேன். நம்ம தாளித்த பிறகு தானே அதை கொட்ட போகிறோம், அதனால் மூடி வச்சுட்டு இந்த பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் குக்கரை வச்சு அவ்வளோதாங்க. இதை அரைச்சி தனியாக வச்சுக்கிட்டு தண்ணியை வந்து மிக்சியை கழுவி தனியாக வச்சுக்கிட்டேங்க. இதில் களிக்கு தண்ணியும் கொதி வந்துருச்சு. நான் கொஞ்சமாக பச்சை அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருந்தேங்க. அதை தான் அந்த தண்ணி கொதி வந்தோடனே அரிசியும் போட்டு வேகட்டுன்ட்டு ஒரு ஓரமாக அதையும் வேக வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா குக்கரை வச்சு அதில் நல்லெண்ணெய், மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானோன்னே அதுக்கப்புறமா சோம்பு போட்டு சோம்பு நல்லா சவுந்தோன்னே வெங்காயம் போட்டு, வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தாங்க, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை நல்லா பொடிசாக நறுக்கி அதை போட்டு அதை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையோடு போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் இதுவாக விட்டோன்ட்டு இந்த பக்கம் அரிசியும் களிக்கு வெந்துருச்சு, சாப்பாடு ஆயிடுச்சு பாருங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு செய்கிறேன் களி, அதனால் நான் பச்சரிசி சாப்பாடு கொஞ்சம் வேக வச்சு அதுக்கப்புறமா இந்த களியை செஞ்சேங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு இது ஒரு 1/4 கிலோ இருக்குங்க அந்த ராகி மாவு, கேழ்வரகு மாவு, அதை போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலரி விடணுங்க. நம்மளுக்கு தண்ணி அளவாக வச்சுக்கிட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா கூட சுடு தண்ணி தனியாக கொதிக்க வச்சுட்டோன்னா நம்ம தண்ணி தெளித்து களியை வந்து வேக விடலாங்க. மொத்தமாக நம்ம தண்ணி நிறையா வச்சிட்டோன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். இந்த பக்கம் குக்கரில் வெங்காயமும் வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச அந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் அந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டுன்னு வச்சுட்டேங்க. இந்த பக்கம் களியும் ரெடி ஆயிடுச்சு. நான் சுடு தண்ணியை தெளித்து ஒரு கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் நல்லா வேக விட்டேங்க. இது வந்து நல்லா வேகணுங்க ராகி கேழ்வரகு, அப்போ தான் நம்மளுக்கு வயிற்றுக்கு செட் ஆகும், இல்லைன்னா வந்து லூஸ் மோஷன் ஆகும். எப்போயும் நம்ம கேழ்வரகு செஞ்சோன்னா கொஞ்சம் நேரம் வேக விடணுங்க. வேக விட்டு தான் நம்ம செய்யணும், இல்லைன்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது. நான் எப்போயும் கேழ்வரகுல செய்வேன், ஆனால் களி செஞ்சதில்லை இது வரைக்கும். அதில் வந்து சர்க்கரை போட்டு கஞ்சி செய்வோம், இல்லைன்னா வெறும் உப்பு போட்டு கஞ்சி செய்வோம். மற்ற நம்ம என்ன செய்கிறோமோ இனிப்பு செய்வோம். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு களியை வந்து ட்ரை பண்ணி செஞ்சேங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கும் இந்த களிக்கும் நல்லா இருக்கும்ன்ட்டு நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் நான் செஞ்சது கிடையாதுங்க இது வரைக்கும். அதனால் சரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லாயிருக்கும்ட்டு தான் செஞ்சேன். அவ்வளோதாங்க. இந்த பக்கம் அந்த அரைச்சி ஊற்றின மசாலா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா கறியை போட்டு
கறி வந்து ஒரு 1.25 கிலோ கறிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் மசாலா நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதோடய கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கலருக்காண்டி காஷ்மீர் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஒரு கலர் கலட்டு உப்பும் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு வேணுமோ அதையும் போட்டு உப்பு கம்மியாக இருந்தால் மறுபடியும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 3-4 விசில் வச்சாங்க. அவ்வளோதாங்க. இறக்கிட்டு விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஒரு கொதிக்க வச்சு இறக்கிட்டேங்க. இந்த பக்கம் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பு. இந்த பக்கம் களி வந்து ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க. சுடு தண்ணி வந்து தெளித்து மூடி போட்டு வேக விட்டோங்க. நம்ம உடனே கட்டி ஆயிடுச்சுன்ட்டு இறக்கக்கூடாது. அது நல்ல கேழ்வரகு வந்து நல்லா வேகணுங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.